நான் தான் பிரியா. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு மறக்க முடியாத சம்பவத்தை தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அன்றைக்கி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ். வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் வந்திருக்கேன். சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கும்னு தெரில, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அமைவாங்கன்னு தெரில. எல்லாமே ஒரு பயம், எல்லாமே ஒரு பதட்டமாக இருந்துச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். அங்கதான் அவளை நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். பிரியா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்க பேரும் பிரியாவா? நீங்களும் பிரியாவா? நீங்க எங்கேருந்து வரீங்க? நான் இங்க சென்னையிலேருந்து வரேன். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. கேன்டீன் போலாமா? சரிவா, நம்ம ஜூஸ் குடிச்சிட்டே பேசலாம். அவகிட்ட பேசின கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு அவகிட்ட ரொம்ப க்ளோஸான கனெக்ஷன் கிடச்சிச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான பாண்ட், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பித்தோம். நான் ஒரு விளையாட்டு பொண்ணாகவே இருந்துட்டேன், ஆனால் அவன் என்னை கேர் பண்ணியே பழகிட்டான். ஒழுங்காக நடக்க தெரியாதா உனக்கு? ஒழுங்காக நட. ஹாஸ்டல் போகவே பிடிக்க மாட்டேங்குது. ஐயோ, மெஸ்ஸு சாப்பாடை வெறுத்துட்டாண்டி. போர் அடிக்குது சாப்பிட்டு சாப்பிட்டு. அதான் ஏன் சாப்பாடு இருக்குல்ல, வா சாப்பிடலாம். நான் லெமன் ரைஸ் இன்னைக்கு. அப்போ உனக்கு? அதெல்லாம் வீடு பார்த்துக்கலாம். எனக்கு வீட்டு ஞாபகம் வரும்போதெல்லாம் அவங்க அம்மா எனக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க சாப்பாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? கேம் விளையாடிட்டு எவ்வளோ ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க முடிக்கிறதுக்கு. முடிக்க தெரியாதா உனக்கு? அப்புறம் முடிச்சுக்கிறேன்டி. நான் முடிச்சு தருவேன்னு நினச்சிட்டு இருக்கேன். நீ எப்போ பார்த்தாலும் நான்லாம் உனக்கு முடிச்சு தர மாட்டேன். இதான் லாஸ்ட் டைம். போ. அவள் பண்ணுற சின்ன சின்ன விஷயமும் என் நல்லதுக்காக தான் இருக்கும், ஆனால் நான் அது பெரும்பாலும் கேட்டுக்கவே மாட்டேன். அப்புறம் ஒரு நாள், இவளா கிளாஸுக்கு போகாமல் என்ன பண்ணிட்டு இருக்கா இவங்க? இங்கே என்னடி பண்ணிட்டு இருக்க? கிளாஸ்க்கு வராமல் தனியாக உட்காந்துருக்க. ஓ, ஏன் டென்ஷனாக இருக்க? விடுடி. என்னாச்சு சொல்லு. ஏன் நம்ம கிளாஸில் தாருண் தினேஷ் இருக்காங்கல்ல, அதுக்கு என்ன இப்போது? அவங்க தான் என்னை ரொம்ப நாளாக டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்காங்க, நான் சொல்லியிருக்கேன்ல. அவங்க ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்க. இல்லடி, அதெல்லாம் எனக்கு இப்போ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. என்னால் தாங்கிக்கவே முடியல. அவங்கள கண்டிப்பாக எதாவது பண்ணியாகணும். அதுக்கு தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் நீ கண்டுக்காத. என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்குது. என்ன பிளானு? ஒரு ஃபேக் இன்ஸ்டா ஐடி க்ரியேட் பண்ணி அவங்க என்னை எப்படி கிண்டல் பண்ணாங்களோ அதை விட டபுள் மடங்காக கிண்டல் பண்ணியே ஆகணும். நீ கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் மாட்ட போகிற. அதெல்லாம் மாட்ட மாட்டேன். நீ எது மாட்டினாலும் நான் விஷயத்தில் வரமாட்டேன். என்னை தயவு செஞ்சு எந்த பிரச்சனைக்கு கூப்பிட்டு. அதெல்லாம் மாட்ட மாட்டேன். நீ கிளம்பு. அவள் எவ்வளவோ சொன்னா டெக்ஸ்ட் பண்ணாதன்னு, பட் நான் அதை கேட்கவே இல்லை. நான் இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஓப்பன் பண்ணேன், அவங்களுக்கு டெக்ஸ்ட்டும் பண்ண ஆரம்பித்தேன், திட்டுனேன். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும். அதுவே என்னோடய வாழ்க்கையை மாற்றணும். மச்சான், இன்ஸ்டாகிராமில் யாரோ ஃபேக் ஐடி வச்சு கலாச்சிட்டாங்க மச்சான். சரி மச்சான், எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சுடா. நான் ஐடி சொல்கிறேன், நீ ஏதாவது யார் இமெயில் ஐடின்னு கண்டுபிடிப்பல, அது மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லு மச்சான். ஐடி மட்டும் அனுப்பிச்சி விடு மச்சான், மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். சரிடா மச்சான், இதான்டா அந்த மெயில் ஐடி. ஓ, பிரியாவா? எனக்கு அப்போவே தெரியும் அவளாக தான் இருப்பான்னு. சரி விடு, நம்ம கிளாஸில் போய் அவளை பார்த்துக்கலாம். பிரியா, எது வந்தாலும் மூஞ்சிக்கு நேராக பேசுனா எதுக்கு ஃபேக் ஐடிலாம் யூஸ் பண்ணி அசிங்கப்படுத்துற? நானும் அப்படி பண்ணலையே. நானும் போய் சொல்லாத. நீ தான் இமெயில் ஐடிலாம் போட்டு செக் பண்ணியாச்சு, உன் பேர் தான் வந்துச்சு. சாரிடா, நீங்கள் ஏதோ விளையாட்டுக்கு பண்ணுறீங்க கலாச்சிங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படி பண்ணிட்டேன். அவள் எவ்வளோ சொன்னா, நான் தான் கேட்கல. இதுவே நாங்கள் அப்படி பண்ணியிருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா? உன்னை எங்கே பார்த்துக்கணுமோ நாங்கள் பார்த்துக்கிறேன். அடுத்த நாள் நான் காலேஜ் போகாதது தான் பெரிய தப்பு. நான் பண்ண விஷயம் வெளியில் தெரிஞ்சிருச்சு. அவள் தான் இந்த தப்பு பண்ணான்னு அவளை எல்லாரும் திட்டினாங்க. ஆனால் அவள் எனக்காக அந்த பழியை ஏற்றுக்கிட்டா. என்கிட்ட அதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதுக்கப்புறம் அவள் வருவான்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், ஆனால் அவள் அடுத்த நாள் வரவே இல்லை. எங்க இப்படியே வருவாடி? அவள் காலேஜ்க்கே வரமாட்டாடி. ஏன்? உனக்கு விஷயமே தெரியாதா? என்னாச்சு? நேற்று அவள் புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தாருணுக்கும் தினேஷ்க்கும் மெசேஜ் அனுப்பியிருக்காடி. அது மேம்க்கு அதான் தெரிஞ்சிருச்சுடி.
மேம்க்கு தெரிஞ்சு வீட்டுக்கு தெரிஞ்சு அவள் இனிமேல் காலேஜ்க்கே வரமாட்டாடி. நிஜமாக தான் சொல்கிறியா? நான் ஏண்டி உன்ட்ட போய் சொல்ல போகிறேன்? எந்த பேரால் நாங்கள் சேர்ந்தோமோ அந்த பேராலேயே நாங்கள் பிரிவோன்னு எனக்கு அப்போ தெரியாது. இன்னைக்கு எங்கள் காலேஜில் ரீயூனியன், எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனால் அவளை தவிர அவள் எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா, எப்படி இருக்கா யாருக்கும் எதுவும் தெரியல. அவளை ஒரு முறையாச்சும் பார்க்கணும், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற கதையோட கனவா மட்டும் போயிடாம நான் அவளை முதல்ல சந்திச்ச இந்த கல்லூரி மேல நம்பிக்கை வச்சு இத்துடன் விடைபெறுவது கே. பிரியா. வழி தவறினாலும் பரவாயில்லை, ஆனால் நண்பனை தவற விடாதே. ஒருத்தரை மீண்டும் உருவாக்க முடியாது.